Hi aspirants, welcome to Delight and Rise Academy. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அழகு 2ல சொல்லகராதி கீழே வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்குல்ல அதை மட்டும் கவனிங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், அதே மாதிரி கீழே பாருங்க பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கும். இந்த 4 தலைப்புகளும் நம்ம ஒரே கிளாஸ்ல கிட்டத்தட்ட 1 ஹவர்லேயே வந்து முடிச்சிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி புத்தகத்தில் வந்து 6வது புத்தகத்துலேருந்து 12ஆம் புத்தகம் வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் அதையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த மூணையுமே சேர்த்து நம்ம 1 ஹவரில் வந்து முடிச்சிருப்போம். ஸோ இந்த 4 தலைப்புகளுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? பார்க்காதவங்க லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிளாஸ் பாருங்க. இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாருங்க ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும் அறிதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது மூணும் பார்த்தீங்கன்னா இந்த 3 தலைப்புக்குமே வந்து சோர்சஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட புத்தகத்தில் 6வது புத்தகத்திலேருந்து 12ஆம் புத்தகம் வரைக்கும் ஒவ்வொரு செய்யுள் கீழே பாடல் வரிகள் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் இந்த 3 தலைப்புமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அர்த்தத்தை தான் வந்து தருது. சரிங்களா? உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும் அறிதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இந்த 3 தலைப்புக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் வந்து சோர்சஸ். நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் கொடுத்துருக்கனால 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடியது மட்டும் இந்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். +1 +2 வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து நான் வந்து தனியாக வந்து பிடிஎஃபாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ 6வது புத்தகத்திலேருந்து 10வது புத்தகம் வரைக்கும் என்னென்ன வந்து சொல்லும் பொருளும் இருக்கோ அதை எல்லாம் மொத்தமாக வந்து சேர்த்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக வந்து அதை படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை ஜஸ்ட் வந்து ஹெட்செட் போட்டு நீங்கள் காதால் கேளுங்க. சரிங்களா? அதை 2-3 டைம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டாலே போதுமானது. உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கிளிக் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து 6வது புத்தகத்திலேருந்து 10வது புத்தகம் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். சாரி, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். சொல்லகராதி அப்படிங்கிற தலைப்புக்கெல்லாம் உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும் அறிதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இந்த 3 தலைப்பு கீழே என்ன வரும், பதில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் 6வது முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதுதான் வந்து இதுக்குரிய சோர்சஸ். ஓகேங்களா? இது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப் வந்து பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்கிறத வந்து நான் வந்து தனியாக வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்டரில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல 6வது புத்தகத்தில் நமக்கு வந்து பாருங்கள் சிலபஸில் எடுத்துக்காட்டிலே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த சமூகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமூகம் சமூகம் அப்படிங்கிறது என்னது மக்கள் குழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே எடுத்துக்காட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கிறது. இதுலேருந்தே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்லும் பொருளும் அப்படின்னா எதுவுமே கிடையாது, புத்தகத்தில் இருக்கக்கூடியது. இந்த 3மே வந்து நமக்கு ஒரு பொருளை தான் தருது. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? வாங்க 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து லெசன் போடும்போது அதிலே வந்து நான் வந்து ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். நிருமித்த அப்படிங்கும்போது உருவாக்கி. எங்கே பாருங்கள் இங்கே நிரு அப்படின்னு இருக்குது, இங்கே உரு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து எழுதிடலாம். இங்கே பாருங்கள் நிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே உரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எழுதிடலாம். நிருமித்த உருவாக்கிய. விளைவு அப்படின்னா வளர்ச்சி. சரிங்களா? விளைச்சல் வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைச்சல் வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அப்போ விளைவு அப்படின்னா வளர்ச்சி. அடுத்து பாருங்க சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, கூட்டம் கிடையாது, மக்கள் குழு. அதாவது வந்து குரூப் ஆஃப் பர்சன். சரிங்களா? குரூப் ஆஃப் பீப்புளை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சொசைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மக்கள் குழுவை நம்ம வந்து சமூகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பாருங்க அசதி அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும் ஒவ்வொரு பாடல் கிளையும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். ஓகேங்களா? ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா கடல் வந்து ஆழமாக தான் இருக்கும். கடல் வந்து ஆழமாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஆழிப்பெருக்கு. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அப்போ ஊழி அப்படிங்கிறத ஊர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் வந்து நல்லா நீளமாக தெருக்கள்லாம் வந்து நிறையா இருக்கும், நீண்ட தெருக்களாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஊழின்னு கேட்டால் நீண்டதொரு காலப்பகுதி. ஆழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கடல் வந்து ஆழமாக இருக்கும். இப்போ கடல் கோள். ஆழி அப்படின்னா கடல் அப்படிங்கிறது தெரியும். பெருக்கு அப்படிங்கும்போது கோள், கடல் கோள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க
மேதினி மேதினி அப்படின்னா உலகம், தாரணி அப்படின்னா உலகம், தரணி அப்படின்னால் உலகம், பரணி அப்படின்னால் உலகம். சரிங்களா? இப்போ மேதினி பார் அப்படின்னாலும் உலகம் தான். மேதினி அப்படின்னா உலகம். உள்ள பூட்டு இதை நிறைய தடவை நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மேதினி அப்படின்னா உலகம், உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ளத்தை நீங்கள் பூட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருனாலும் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அப்போ உள்ள பூட்டு அப்படிங்கும் போது உள்ளத்தின் அறியாமை அப்படிங்கிறது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்க, திங்கள் அப்படிங்கிறது நிலவு. சரிங்களா? திங்கள் அப்படின்னா நிலவு, மதி அப்படின்னா நிலவு, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ திங்கள் அப்படின்னா நிலவு. அப்புறம் என்ன வரும், திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை, வேறு பொருள்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல. இதுல வந்து சொல்லும் பொருளும்ல திங்கள் அப்படின்னா நிலவு அப்படிங்கிற பொருளை வந்து குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து நல்லா பெருசாக தெரியும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திங்கள் அப்படின்னா நிலவு. பொற்கோட்டு, பொற்கோட்டு அப்படின்னா பொருள் அப்படின்னா பொண்ணு, இது ரெண்டையும் பிரித்து பாருங்களேன். பொன், இங்கே பாருங்க, பொற்கோட்டு அப்படிங்கும்போது பிரிக்கும்போது பொன் கூட்டல் கோட்டு, அப்போ பொன் அப்படின்னு வந்துருச்சா, அப்போ பொன்மயமான சிகரத்தில். கோட்டு அப்படிங்கும்போது கோட்டை, கோட்டை அப்படின்னா சிகரம், பொன்மயமான சிகரத்தில். அடுத்து பாருங்க, கொங்கு அப்படின்னா மகரந்தம். அந்த பூக்கள்ல வந்து நடுவுல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மகரந்தம், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், கொங்கு, கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா, குறுந்தொகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பாடல். அதில் பாருங்க, கொங்கு அப்படின்னா மகரந்தம். ஓகேங்களா? கொங்கு அப்படின்னா மகரந்தம். அடுத்து பாருங்க, மேரு அப்படின்னா இமயமலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இமயமலையில் ஏறு, அப்போ மேரு ஏறு அப்படின்னு ரைமிங்காக வச்சுக்கலாம். இல்லை மேடு மாதிரி தானே இருக்கும் இமயமலை பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க, இமயமலை மலை வந்து எப்படிப்பா இருக்கும், இப்படி தானே இருக்கும். அப்போ பார்க்கும்போது எப்படிப்பா இருக்கு, மேடு மாதிரி தானே இருக்கு. இல்லை ஏறு, இப்படி போய் ஏறணும், அப்போ இமயமலை வந்து இப்படி போய் ஏறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அலர் அப்படின்னா மலர், ரைமிங் அலர் மலர். பூவின் 7 நிலைகளில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? அதில் போதும் அப்படிங்கிறதும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அலர் அப்படின்னா மலர்தல். பூவின் 7 நிலைகளில் ஒன்று தான் அலர். அடுத்து நாமநீர், அதுக்கு பொருள் வந்து என்ன, அச்சம் தரும் கடல். யாராவது நாமத்தை போட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம் இல்லையா, அச்சப்படுவோம். அப்போ நாமம் அப்படின்னா அச்சம் ஞாபகம் வந்துடும், நீர் அப்படின்னா கடல் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அப்போ நாமநீர் அச்சம் தரும் கடல். அடுத்து பாருங்க, திகிரி ஆணை சக்கரம். இது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கே ஆணை போடுவேன், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கே நீ ஆணை போடுவ. சரிங்களா? ஆணை நம்ம கட்டளை இடுறது. அப்போ திகிரி அப்படிங்கிறத திமிரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கே நீ ஆணை போடுவ, ஆணை சக்கரம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இதில் 6வது முதல் 10வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கெங்கே வந்து ஷார்ட்கட் வந்து கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து நான் ஷார்ட்கட் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாருங்க, அலி அப்படின்னா கருணை. ஓகேங்களா? அலி அப்படின்னா கருணை, கருணை. சரிங்களா? அலி, இந்த லி நல்லா பார்த்துக்கோங்க, அலி அப்படின்னா கருணை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். அடுத்துல காணி அப்படின்னா நில அளவையை குறிக்கும் சொல். ஓகேங்களா? காணி அப்படின்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் யார் சொல்லுவா, பாரதியார் வந்து சொல்லுவா இல்லையா, அதில் வந்து மாடங்கள் வேணும்ல தூய்மையான நிறத்திலாம் பாடியிருப்பார். அப்போ காணி அப்படிங்கிறது காணி, அறக்காணி, முக்காணி, வீசம், இதெல்லாம் வந்து அளவு சொல். ஓகேங்களா? நம்ம புத்தகத்தில் வந்து இருக்கு. இப்போ காணி அப்படிங்கும்போது நில அளவையை குறிக்கும் சொல். மாடங்கள் பாருங்க, அந்த பாடல்ல இருக்கக்கூடியதான் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். ஓகேங்களா? மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். ஓகேங்களா? அடுத்து சித்தம் அப்படின்னா உள்ளம். நம்ம சித்தம் மகிழ்ந்திடவே என்னது, கத்தும் குயிலோசை வந்து காதில் வந்து பாட வேணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதான் சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்து பாருங்க, இயன்ற வரை, உன்னால இயன்ற வரைக்கும் நீ படிப்பா, உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இயன்ற வரை உன்னால் முடிகிற வரைக்கும் நீ அதை வந்து பண்ணு. இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை. ஒருமித்து அப்படின்னா இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு. ஓகேங்களா? அப்போ ஒரு, ஒன்றுபட்டு. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து, இது எல்லாருக்கும் தெரியும். ஔடதம் அப்படின்னா மருந்து. ஓகேங்களா? அடுத்து மாசற, மாசு அப்படின்னா என்னது, மாசு அப்படின்னா குற்றம். ஓகேங்களா? இப்போ மாசு அற அப்படின்னா குற்றம் இல்லாமல். ஓகேங்களா? மாசு அப்படின்னா குற்றம், மாசு அற அப்படின்னா குற்றம் இல்லாமல். ஓகேவா? அடுத்து பாருங்க, சீர்தூக்கின். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். இப்போ ஒரு தெராசு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெராசு இருக்கு அப்படின்னா, சரிங்களா, தெராசு இப்படி தானே இப்போ இருக்கும். ஓகே,
இப்படி வச்சுக்கோங்க. ஒரு தெராசு இருக்குது அப்படின்னா இது ஒரு தெராசு ஓகேங்களா. இந்த தெராசில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் ஓகேங்களா. அந்த பாடல் வரிகளுக்கு கீழே நமக்கு இருக்கும். அப்போ இதில் நிறைய பொண்ணு சரிங்களா, பொன்னகையும் இதில் நிறைய பிளாஸ்டிக்ஸும் சரிங்களா, ரெண்டையும் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சீர்தூக்கி. இது ரெண்டையும் தூக்குனா நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஒப்பிட்டு 6000 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சீர்தூக்கி அப்போ தராசை வந்து நம்ம தூக்கி தான் என்ன பண்ணுவோம் ஒப்பிட்டு ஆராய்வோம். இதை விட இது வந்து அதிகமாக இருக்குது, இதை விட இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் அப்படின்னா நாடு, இது ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு பொருள் தரும் பல சொற்களில். தேசம் அப்படின்னா நாடு. அடுத்து பாருங்க தூற்றும்படி. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மற்றவங்க தூற்றுற மாதிரி நீ எதுக்குப்பா நடந்துக்கிற. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி ஓகேங்களா. தூற்றும் அப்படின்னா இகழும்படி ஓகேங்களா. அடுத்து பாருங்க மூத்தோர். மூத்தோர் அப்படின்னா பெரியோர் அப்படிங்கிறது காமன் எல்லாத்துக்குமே தெரியும். மேதைகள் அப்படின்னா படித்த மேதை சொல்கிறோம் இல்லையா, படித்த மேதைகள் தான் என்ன பண்ண முடியும் அறிஞர்களாக வந்து இருக்க முடியும். அடுத்து பாருங்க மாற்றார் அப்படின்னா மற்றவர். மாற்றார் அப்படின்னா வந்து என்னது மற்றவர். இங்கே மாற்றார்ன்னு இருக்கு, இங்கே மற்றவர்ன்னு இருக்கு சரிங்களா. இங்கே என்ன இல்லை, இங்கே நெடியில் இருக்கு மாற்றார்னு, இங்கே மற்றன்னு இருக்கு, மற்ற மாற்ற சரிங்களா. அப்படி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க நெறி அப்படின்னா வழி. நெறி தவறி செல்லாதேன்னு சொல்கிறோம் இல்லையா, வழி தவறி செல்லாதே. இந்த நெறி வழி அப்படிங்கிறது தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க வற்றாமல் குறையாமல். இப்போ வந்து ஒரு குளம் இருக்குது ஆறு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீர் வற்றாமல் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நீர் வந்து குறையாமல் இருக்கணும். அப்போ வற்றாமல் அப்படின்னா குறையாமல். சொல்லும் பொருளும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க நன்றி அறிதல். நன்றி அறிதல் அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த உதவியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது. அதுதான் வந்து செய் நன்றி அறிதலில் வந்து சொல்லியிருப்பாங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய் நன்றி அறிதல் கிடையாது. சொல்லி ஆசார வித்து, இதை 8 சொல்லி ஆசார வித்து ஆசார கோவையில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அந்த பாடல் தான் இது ஓகேங்களா. நன்றி அறிதல் அப்படிங்கிறதுல பிறர் செய்த உதவியை மறவாமை ஓகேங்களா. பிறர் செய்த உதவியை மறவாமை ஓகேங்களா. நன்றி அறிதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. அடுத்து ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். இங்கே பாருங்க நம்ம உறவுக்காரவங்க எல்லாரையுமே என்ன பண்ணணும் சமமாக வந்து பேணணும். அப்போ ஒப்பு உறவு அப்படிங்கும்போது உறவு ஞாபகம் வந்துடும், எல்லாரையும் சமமாக வந்து பேணணும், ஒப்பு உறவு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் நட்பு கொள்ளுதல், இது ஈஸியாக தானே இருக்குது. நட்டல் நட்பு கொள்ளுதல் ரைமிங்க. இங்கே நட்டு இங்கே நட்டு, நட்டல் நட்பு கொள்ளுதல். அடுத்து பாருங்க நந்தவனம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. அடுத்து பாருங்க பார் அப்படின்னா உலகம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் மேதினி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. மேதினி அப்படின்னாலும் உலகம்தான், பார் அப்படின்னாலும் உலகம்தான். பண் அப்படின்னா இசை ஓகேங்களா. பண் இசைன்னு சொல்லி பார்த்துருப்போம். பண்ணாலும் இசை தான், இசை அப்படின்னாலும் இசைன்னு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ பண் அப்படின்னா இசை. அடுத்து பாருங்க இழைத்து. இழைத்து அப்படின்னா பதித்து. இந்த இடத்துல இழைத்து அப்படிங்கும்போது என்னப்பா இவன் இப்படி இழைச்சி போயிட்டான் அப்படின்னு கிடையாது சரிங்களா. இந்த இழைத்து அப்படின்னா பதித்து சரிங்களா, பதித்து. இப்போ வந்து இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிசைன்ஸ்லாம் செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தை வந்து இழைச்சி தான் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி இது என்னது பதித்து. இழைத்து அப்படின்னா பதித்து ஓகேங்களா. அடுத்து பாருங்க மல்லெடுத்த. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சரிங்களா. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். வா சமமாப்பா, நீயா நானான்னு சொல்லி புத்தகத்தை மோதி பார்க்கலாம் வா அப்படிங்கும்போது 2 பேரும் சமமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம் போர் வச்சு அதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சமர் அப்படின்னா போர் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். 2 பேரும் சமமானு பார்க்கறதுக்கு போர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்காக தான். அடுத்து பாருங்க நல்கும் அப்படின்னா தரும். நல்கும் அப்படின்னா தரும் ஓகேங்களா. கழனி அப்படின்னா வயல் ஓகேங்களா. கழனி அப்படின்னா வயல். அடுத்து பாருங்க மரம் வீரம். மரம் வீரம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே வாசித்துறேன், கொஞ்சம் வந்து தெரியாமல் இருக்கிறத மட்டும் நான் வந்து ஷார்ட்கட்டோட சொல்லிடுறேன். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, இதுவும் தெரியும். களிப்பு அப்படின்னாலே உங்களுக்கு என்னது மகிழ்ச்சி அப்படிங்க ஞாபகம் வந்துடும். அப்போ எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் கப்பல் ஓகேங்களா. களம் களம் கப்பல். இந்த கப்பலுக்கும் இந்த கடலுக்கு தான் வந்து என்னது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆழி அப்படின்னா என்ன பார்த்தோம் ஆழி பெருக்கு கடல்கோள் பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆழி அப்படின்னா கடல், பெருக்கு அப்படின்னா கடலுக்கு கோள் ஓகேங்களா. அப்போ கடல் கோள். இதில் ஆழி மட்டும் கொடுத்துருக்காங்க கடல் ஓகேங்களா. ஆழி அப்படின்னா கடல்,
களம் அப்படின்னா கப்பல், களத்தில் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கும்போது கப்பலில் சந்திக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ களம் கப்பல். ஓகேவா? அடுத்து பாருங்க, கதிர்ச்சுடர். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, சுடர் அப்படின்னா ஒளி அப்படிங்கிறது தெரியும். அடுத்து பாருங்க, மின்னல் வரி அப்படின்னா மின்னலோட வரி என்ன சொல்லுவோம்? கோடு. மின்னல், நீங்கள் மின்னல் வெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் மின்னல் வெட்டும், கோடு மாதிரி தெரியும், டப்புன்னு வந்துட்டு போகும் இல்லையா? அடுத்து பாருங்க, அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். ஓகேங்களா? இங்கே ஆ இருக்கு, அகர வரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி, சுவடி அப்படிங்கும்போது எழுத்துக்கள் ஞாபகம் வந்துடும். அரி அப்படின்னா அகர வரிசை. அடுத்து பாருங்க, மெய் அப்படின்னா உண்மை. ஓகேங்களா? மெய் யாக்கை, யாக்கை பார்த்தோம் இல்லையா? யாக்கை அப்படின்னா உடல் பார்த்தோம், மெய் அப்படின்னா உடல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல. இந்த இடத்துல மெய் அப்படின்னா உண்மை. ஓகேங்களா? அடுத்து தேசம் அப்படின்னா நாடு. இது வந்து திரும்பவும் ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தண்டொருள். தண்டொருள் அப்படின்னா இங்க பாருங்க, தன்மை. தன்மைன்னு என்னப்பா? குளிர்ச்சி. தண்ணீர் சொல்றோம் இல்லையா? அப்ப தண்ணீரை பிரிச்சு பாருங்க, தன்மை கூட்டல் நீர். அப்ப தன்மைன்னு என்னது? குளிர்ந்த. அப்ப குளிர்ந்த நீர்னு சொல்றோம் இல்லையா? அப்ப தண்டொருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. அருள்னா கருணை. ஓகேங்களா? அடுத்து கூர் அப்படின்னா மிகுதி. நீங்க வந்து சந்தைக்கெல்லாம் போனீங்க, மார்க்கெட்ல அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தையிலாம் கூர் கூறாக வச்சுருப்பாங்க. நல்ல மிகுதியாக வந்து நிறைய எடுத்து 20 ரூபா, 10 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு கூர் கூறாக வச்சுருப்பாங்களே, அப்போ கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு, சான்றோருக்கு. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஓகேங்களா? சான்றோர். சான்றோர் அப்படின்னா செம்மையருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. ஏவல் அப்படின்னா தொண்டு. தொண்டு செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போ பார்த்தாலும் ஏவிக்கிட்டே இருப்போம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவல் அப்படின்னா தொண்டு. பராபரமே. பராபரமே அப்படின்னா பராபரமே அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலான பொருளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பணி, தொண்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏவல் அப்படின்னாலும் இங்கே பாருங்களேன், இங்கே ஏவல் வந்து என்னது? தொண்டு. இங்கே பணி அப்படின்னாலும் தொண்டு தான். ஓகேங்களா? வேலையை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பணின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, தொண்டு. நான் இந்த பணியை வந்து செய், இந்த வேலையை வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவல்றது. இப்போ ஏவல் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து தொண்டு. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா? எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும். எல்லாரும். இப்போ பாருங்க, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எய்தும் அப்படிங்கும்போது அம்பை நம்ம எய்து குறிப்பாத்து எய்து மேலே ஒரு ஆப்பிளை பறிக்கிறோம், அப்புறம் மாங்காவை பறிக்கிறோம் அப்படின்னா அந்த அம்பை குறிப்பாத்து இருந்து அடித்தோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுகுமா? அப்போ கிடைக்குமா நமக்கு? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். இதுக்கு எதுக்குமே வந்து நான் வந்து ஷார்ட்கட் ஆல்ரெடி போட்டுட்டு வரல. இப்போ எனக்கு ஞாபகம் வரது அப்படியே வந்து நான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்களாம் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல், அதை தவிர. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் தெரியும். அல்லாமல், அது அல்லாமல் சொல்றோம் இல்லையா? அப்ப அதை தவிர. அதை தவிர மற்ற எல்லாம். அது அல்லாமல் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் என்னது எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது அதை தவிர மீதி எல்லாவற்றையும் எனக்கு தாருங்கள் அப்படின்ற மாதிரி. அடுத்து பாருங்க, சுயம். சுயம் அப்படின்னா தனித்தன்மை. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? சுயமாக தனியாக நின்று பண்ணணும். இப்போ சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இன்பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? இன்பாக்ஸ்ன்னு சொல்கிறேன், சாரி. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தவொடனே என்ன கொடுத்துருப்பாங்க? உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? உள்ளே என்னென்ன இருக்குது புத்தகத்துலன்னு. இப்போ உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. சரிங்களா? உள்ளீடுகள்ங்கிற பொருள் என்னது? உள்ளே இருப்பவை. அஞ்சினர் அப்படின்னா அஞ்சு அப்படின்னா பயந்தன் ஞாபகம் வந்துடும், பயந்தனர். கருணை அப்படிங்கிறது இரக்கம். வீழும் அப்படின்னா வீழும். இங்கே நெடியில் இருக்கு, இங்கே குறியில் இருக்கு. வீழும் அப்படின்னா வீழும். ஆகாது, அதெல்லாம் ஆகாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் முடியாது, விட்டுருங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஆகாது அப்படின்னா முடியாது. அடுத்து பாருங்க, நீள் நிலம், பரந்த உலகம். நீள் அப்படின்னா பரந்த, நீளமா இருக்கு, நல்லா பறந்து காணப்படுதுன்னு சொல்றோம் இல்லையா? நீளமா. இப்போ நீளமா அப்படிங்கும்போது நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா என்னது? முழுவதும். சரிங்களா? முற்றும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது, முழுவதுமாக. ஓகேங்களா? முழுவதுமாக அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? முற்றும். ஓகேங்களா? முற்றும் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து முழுவதும். மாறி அப்படின்னா மழை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மாறி பொழிகிறது, மழை பொழிகிறது. கும்பி அப்படின்னா வயிறு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட் போட்டிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிறு தான் வந்து என்னது? முன்னாடி வந்து இந்த பாருங்க, முன்னாடி இப்படி குமிஞ்ச வேணிக்கு இருக்கும் இல்லையா? வயிறு மட்டும்தான் தெரியும். அதுதான் வந்து என்னது? கும்பி அப்படின்னா வயிறு. ஓகேங்களா? அவங்களால குனிய கூட முடியாது. கும்பி அப்படின்னா வயிறு. குனிஞ்சு
கும்பிடக்கூட முடியாது. சாமியை வந்து கீழே குனிஞ்சு கும்பிடக்கூட முடியாது. சரிங்களா? வயிறு இருக்கனால கீழே குனிஞ்சு கும்பிட முடியாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கும்பி அப்படின்னா வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, பூதளம் அப்படின்னா பூமி. இதுவும் தெரியும். பூதளம் அப்படின்னா பூமி. பார் அப்படின்னா உலகம். இதோட 3rd டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மேதினி, அதுக்கப்புறம் பார் கொடுத்துருந்தாங்க. இப்பயும் வந்து என்னது, பார் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஊக்கிவிடும் அப்படின்னா என்னது, ஊக்கப்படுத்தும். ஊக்கம், ஊக்கி இருக்கு, இங்க ஊக்கப்படுத்தும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து விரதம். விரதம் அப்படின்னா நோன்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். குறி அப்படின்னா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்றன. மாறி பொழிகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மழை தருகின்றது. அப்ப பொழிகிற, தருகிற. அடுத்து பாருங்க, ஒப்புமை அப்படின்னா இணை. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒப்பிட்டு ஆராய்ந்து. எதுக்கு பார்த்தோம்? ஒப்பிட்டு ஆராய்ந்து. இந்த தெராசு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்லையே, அங்கே இருக்கு பாருங்க, சீர்தூக்கின். அப்போ தூக்கி ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்போம்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒப்புமை, இணை. ஓகேங்களா? ஒப்புமை அப்படின்னா இணை. ரெண்டையும் வந்து இப்போ ஒரு தராசு இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்தா இணை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பிட்டு ஆராய்ந்து. அதான் வந்து சீர்தூக்கி. இது வந்து ஒப்புமை. ஓகேங்களா? முகில் அப்படின்னா மேகம். பாடல் வரிகள் பார்க்கும்போது அதுக்கு மீனிங் வந்து வேற வரும். சரிங்களா? நான் வந்து ஷார்ட்கட்டுக்காக வந்து நானாக வந்து ஒரு பொருள் வந்து சொல்கிறேன். அடுத்து பாருங்க, முகில் அப்படின்னா மேகம். கார் மேகம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்க, முகில் அப்படின்னா மேகம். அடுத்து பாருங்க, உபகாரி. உபகாரி அப்படின்னா வள்ளல். ஓகேங்களா? உபகாரி அப்படின்னா வள்ளல். ஓகேங்களா? உபகாரி. கடையேழு வள்ளல்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கடையேழு வள்ளல்கள். பாரி, ஓரி, அதே மாதிரி இங்கே பாருங்க, காரி. காரி அப்படின்னா என்னது, வள்ளல். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு வள்ளல். அடுத்து பாருங்க, அற்புதம் அப்படின்னா வியப்பு. என்னே அற்புதம், வியப்பு, ஆச்சரியக்குறி. படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்க, உணர்ச்சி வாக்கியம். சொல்லும் பொருளும்ல. அடுத்து ஈன்று அப்படின்னா தந்து. ஓகேங்களா? பசு கன்றை ஈன்றது, தந்தது. ஈன்று அப்படின்னா தந்து. கொம்பு அப்படின்னா கீழே. அந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பாடத்தில் 10வது புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா விரிவாக நிறைய கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கொம்பு அப்படின்னா கிளை. அதிமதுரம் அப்படின்னா அப்படின்னா இங்கே பாருங்க, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவையுடைய. சரிங்களா? மதுரம்னால இனிப்பு சுவை. அப்போ பாருங்க, மிகுந்த சுவை. கழித்திட. கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. நச்சரவம். நச்சு அரவம். அரவம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். அரவம் அப்படின்னா பாம்பு. அப்போ நச்சு அப்படிங்கும்போது விஷம் உள்ள. சரிங்களா? விடம் உள்ள, விஷமோட இருக்கக்கூடிய பாம்பு. அதான் விடமுள்ள பாம்பு. விடுதி அப்படின்னா தங்கும் இடம். அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பாருங்க, பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. இங்க பாருங்க, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. இங்க பாருங்க, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. அங்க பாருங்க, பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. ரெண்டுமே வந்து மகிழ்ச்சியை தான் வந்து குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். இது எல்லாத்துக்கும் தெரியும். துஷ்டி அப்படின்னா துக்கம், துஷ்டி அப்படின்னா துக்கம், கேட்டல் அப்படின்னா விசாரித்தல். அடுத்து பாருங்க, சிற்றில், சிறு வீடு. இந்த சிற்றில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிற்றிலம், சிற்றிலம் குலவின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சிற்றிலம் அப்படிங்கும்போது சிறுமை, இளம், குழந்தை. இது 3 வந்து சிறியதான அப்படின்னு வந்து பொருளை தருதுன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க, சிற்றில் அப்படிங்கும்போது சிறு. இங்கே பாருங்க, சிற்றில பிரித்து பாருங்க, சிறுமை கூட்டல் இல். அப்போ சிறுமை அப்படிங்கும்போது சிறு, இல் கூட்டும்போது இல்லம். சரிங்களா? இல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இல்லம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இல்லம் அப்படிங்கிறது வீடு. சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. ஓகேங்களா? சிறு வீடு. சிறுமை கூட்டல் இல்லம், சிறு வீடு. அடுத்து பாருங்க, கல் அலை. கல் அலை அப்படின்னா, அலை அப்படின்னா புற்று அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. இதில் வந்து என்னது, கல் அலை அப்படின்னா கற்குகை. ஓகேங்களா? கல் அப்படின்னா கல்லுங்கிறது தெரியும், அலை அப்படின்னா குகை. அடுத்து பாருங்க, யாண்டு. என் மகன் எங்கே உள்ளான் அப்படிங்கும்போது ஈன்ற வயிறு. என்னது, பெற்ற வயிறு இங்கே இருக்கு, ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு சென்றிருப்பானோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடல் தான். யாண்டு அப்படின்னா எங்க, யாண்டு அப்படின்னா எங்கே. ஓகேவா? யாண்டு. யாண்டு, உன் மகன் யாண்டு. நீங்கள் பேச்சு வழக்கில் சொல்லி பாருங்களே, யாண்டு போனீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. எங்கே போனேன், யாண்டு போனேன் அப்படின்னு 2 தடவை சொல்லி பாருங்களேன். அப்போ யாண்டு அப்படிங்கும்போது எங்கே அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்க, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. ஓகேங்களா? ஈன்ற அப்படிங்கும்போது பெற்றெடுத்த. பசு கன்றை ஈன்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஈன்ற அப்படிங்கும்போது பெற்றெடுத்த. சூரன் அப்படின்னா வீரன். நீ என்ன பெரிய சூரனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, அப்போ சூரன் அப்படின்னா வீரன். ஓகேங்களா? வீரன்.
பொக்கிஷம் செல்வம், இது எல்லாருக்கும் தெரியும். ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, இதுவும் தெரியும். ஜாஸ்தியாக இருக்குது, வேணும், போதும், ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, நல்லா விஸ்தாரமாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வீடு நல்ல பெரிய பெரிய ரூமோட விஸ்தாரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பெரும் பரப்பு. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. வாரணம் யானை பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி கிளாஸில் பல பொருள் தரும் ஒரு சொற்களில் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு சொல் வந்து பல பொருட்கள் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் பாருங்கள், வாரணம் அப்படின்னா யானையை வந்து குறிக்குது பொருள். இன்னொன்று என்ன, கடலுக்கும் வந்து வாரணம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். யானைக்கும் வரும், கடலுக்கும் வந்து வாரணம் அப்படிங்கிறது வரும். பரி அப்படின்னா குதிரை அப்படிங்கிறது தெரியும். சிங்காரம் அப்படின்னா சீவி சிங்காரிச்சு எங்கே கிளம்பிட்ட. இப்போ சிங்காரிச்சு அப்படிங்கும்போது அழகு. சீவின் என்ன பண்ணுவாங்க, தன்னை அழகுபடுத்திட்டு வெளியில் கிளம்புவாங்க ஃபங்க்ஷனுக்கு. அப்போ சிங்காரம் அப்படின்னா அழகு. அடுத்து கமுகு, பாக்கு, கூந்தல் பார்த்தோம் இல்லையா. கூந்தல், பாக்கு அப்படிங்கிற இரு பொருள் பார்த்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், கூந்தல் வந்து நல்லா வந்து கமக்குதுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கூந்தல் எப்படி உங்களுக்கு நீளமாக இவ்வளோ நீளமாக இருக்குன்னா அதோட சீக்கிரம் வந்து யாரும் சொல்ல மாட்டார், ரகசியமாக கமுக்கமாக வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கூந்தல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாக்கு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த லெசன் பார்க்கும்போது. பாருங்கள், மதலை அப்படின்னா தூண். ஓகேங்களா, மதலை அப்படின்னா தூண். இந்த இடத்துல தூண் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதலை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலையில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்னு மேலே பார்க்க அப்படியே ஓடு மாதிரி நல்லா தூண் மாதிரி இருக்கும். சரிங்களா, முதலையை பார்க்கறதுக்கு ஒரு பில்லர் வந்து எப்படி நிப்பாட்டி வச்சுருக்கோமோ அது மாதிரி அதோட முதலைக்கு மேலே உடம்பு மேலே எப்படி இருக்கும், ஒரு தூண் மாதிரி இருக்கும். அப்போ தூண் அப்படின்னா மதலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னி அப்படின்னா உச்சி. ஓகேங்களா, சென்னி அப்படின்னா உச்சி. சென்னிமலை கூட இருக்குது. சென்னி அப்படின்னா உச்சி. நெகிழி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஓகேங்களா, நெகிழி அப்படின்னா தீச்சுடர். இன்னொரு நெகிழி வரும், அது வேறு. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் இந்த மாதிரி குப்பைகள் சொல்லுவாங்களா அது. இந்த நெகிழி வந்துட்டு தீச்சுடர். ஓகேங்களா. அடுத்து அழுவம் அப்படின்னா கடல். ஓகேங்களா, அழுவம் அப்படின்னா கடல். இந்த கடலுக்கும் கப்பலுக்கும் உரிய பொருளை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அழுவம் அப்படின்னா கடல். அதே மாதிரி என்ன பார்த்தோம், ஆழி பெருக்கு. ஆழி அப்படின்னாலும் கடல், அழுவம் அப்படின்னாலும் கடல். கடலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழுகிய பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கடலில் வந்து தூக்கி போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அழுவம் அப்படின்னா கடல். வேயா மாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. சரிங்களா, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சரிங்களா, சாந்து பூசப்பட்ட மாடத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வேயா மாடம். சரிங்களா, வேயா அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது. வைக்கோல் புல் இருக்குல்ல அதில் வந்து வேயப்படாதது, அதை தான் வந்து வேயா மாடம்னு சொல்கிறோம். உறவிநீர் அப்படின்னா பெரு நீர்பரப்பு. நீர் வந்திருக்கு, இங்கே பெரு நீர்பரப்பு. கரையும் அப்படின்னா அழைக்கும். காகம் என்னது, காகம் வந்து என்ன பண்ணும், கரையும். காகம் கரையா கரைந்துண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. காகம் கரைவா கரைந்துண்ணும் அப்படின்னா காக்கா வந்து என்ன பண்ணும்னா தானாக வந்து சாப்பிடாதான், அதை கூவி கூவி அது கரைந்து என்ன பண்ணும், மற்றவங்களையும் அழைத்து வந்து அந்த உணவை வந்து பகிர்ந்து உண்ணுமா. அதுதான் வந்து காகம் கரையும். கரையும் அப்படின்னா என்னது, அழைக்கும். சரிங்களா, அழைக்கும். அடுத்து பாருங்க, உரு அப்படின்னா அழகு. உன்னோட உருவம் வந்து பார்க்க நல்லா அழகா இருக்கு. அப்போ உரு அப்படின்னா அழகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவீங்க. போல அப்படின்னா பிளக்க. சரிங்களா, பொல அப்படின்னு சொல்லோம்னா ரெண்டா பழன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பொல அப்படின்னா பிளக்க, இங்கே போலன்னு கொடுத்துருக்காங்க, பிளக்க. சரிங்களா, அடுத்து வங்குல் அப்படின்னா காற்று. கூலுங்க பாருங்க, கூல் அப்படின்னா என்னது, கூல்னா என்னது, அந்த கூலிங்காக இருக்குது. அந்த காற்று அடிக்கும்போது நல்லா அப்படியே தென்றல் காற்று வீசும்போது அப்படியே இளம், அதை எப்படி சொல்கிறது, இப்படி லேசாக வீசும் பார்த்தீங்களா. அப்போ வந்து என்னது, அப்படியே நம்மளுக்கு குழுன்னு இருக்கும். அதை வந்து கூல் அப்படின்னா காற்று அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, வங்குல் அப்படின்னா காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். ஓகேங்களா, நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். சரிங்களா, கப்பல். நாவாய்னா என்னப்பா, கப்பல். சரிங்களா, நீர்க்கலன்களில் ஒன்று தான் வந்து நாவாய். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். ஓகேங்களா, நீ தான் என்னது, நீ தான் இங்கே பாருங்க, நீ நாவாய் ஓட்டுபவன். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். இது ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வங்கம் அப்படின்னா கப்பல். ஓகேங்களா, வங்கம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். சரிங்களா, இதை தான் வந்து வித்தியாசம் அறிந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து எல் அப்படின்னா பகல். அல்லும் பகலும் சொல்கிறோம் இல்லையா. எல் அப்படின்னா பகலும். அல்லங்காடி நாளங்காடின் மதுரையை வந்து சொல்லுவாங்க தூங்கா நகரம் சொல்லிட்டு. அப்போ எல் அப்படின்னா பகல் அப்படிங்கிற பொருள் தருது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க,
இங்கே பாருங்க, இது எப்படி ஞாபகம், இதில் தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இங்கே பாருங்க, எல் அப்படின்னா பகல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா, பகல் ஆயிடுச்சு விடிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம், பகல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். பகல் ஆயிடுச்சு எந்திரி, அப்போ ஏ வந்துட்டா பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, இங்கே உயர் இருக்கு, இங்கே உயர் இருக்கு. கோடு அப்படின்னா கரை, ஓகேங்களா, கரை உயர்ந்த. அடுத்து மாட ஒள்ளேரி கலங்கரை விளக்கம், சரிங்களா. மாட ஒள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். மாடம் அப்படின்னா கலங்கரை, ஒள்ளேரி அப்படின்னா பாருங்க கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம், சரிங்களா. அடுத்து எத்தனைக்கும், எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், சரிங்களா. எத்தனைக்கும் முயலும். எத்தனை தடவை வேணாலும் நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், எத்தனை தடவை ஆனாலும். அப்போ எத்தனைக்கும் அப்படிங்கும்போது முயலும். வெறுப்பு அப்படின்னா மலை, மலை ஏறவே என்னது வெறுப்பாக இருக்குது, பொறுப்பாக ஏறணும், கையில் சிலம்பை வச்சுட்டு ஏறணும் அப்படிங்கிறது. ஒரு பொருள் தரும் பல சொற்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதில் ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும். வெறுப்பு அப்படின்னா மலை ஏறவே வெறுப்பாக இருக்குது. அப்போ வெறுப்பு அப்படின்னா மலை, மலை. கழனி வயல். நிகர் அப்படின்னா சமம், நீ எனக்கு நிகரா. சமர்னா போர்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்போ நிகர் அப்படின்னா சமம், ஓகேங்களா. சமம், சமர்னா போர், இங்கே பாருங்க நிகர் அப்படின்னா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார் முகில் அப்படின்னா, கார் அப்படின்னா இங்கே பாருங்க, கார் அப்படின்னா மேகம், முகில்னா என்னது மலை. கார் முகில் அப்படின்னா மலை மேகம், ஓகேங்களா, மலை மேகம். துயின்றிருந்தார், துயின்றிருந்தார் அப்படின்னா என்னது தூங்கி இருந்தார், அப்போ உறங்கி இருந்தார். துயின்றிருந்தார் அப்படின்னா தூங்கி இருந்தார், உறங்கி இருந்தார். அடுத்து பாருங்க, வைப்புளி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். நம்ம புளியெல்லாம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் இந்த பலசரக்குலாம் வச்சுருப்பாங்களே கிராசரி ஐட்டம், அப்போ புளியை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாளியிலையோ இல்லை ஒரு சம்படத்துலையோ போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க, அதை சேமித்து வச்சுருப்பாங்க. புளி மரத்துலேருந்து உளுப்பி தட்டி எடுத்து அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மொத்தமாக வந்து சேமித்து வைப்பாங்க. அப்போ பொருள் சேமித்து வைக்கும் இடம், சரிங்களா. புளி, புளினா அந்த வேற வரும், நான் ஷார்ட்கட்டுக்காக வந்து சொல்லியிருக்கேன். வைப்புளி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, சரிங்களா. ஒருவராலும் கொல்லப்படாது அப்படிங்கிறது தான் வந்து கோட்படா. கோட்படா அப்படின்னா கொல்லப்படா. அடுத்து பாருங்க, வாய்த்தீயில், வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து அப்படின்னா வாய்க்கும்படி, ஈயில் அப்படின்னா ஈதல் என்னது கொடுத்தல், சரிங்களா. நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோட மீனிங் வந்து புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, விச்சை அப்படின்னா கல்வி, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிச்சை எடுத்தாவது என்ன பண்ணணும், கல்வி கற்றுக்கணும், அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. விச்சை அப்படின்னா கல்வி, இல்லை அப்படின்னா கல்வியை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விச்சை அப்படின்னா கல்வி, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நான் வந்து ஷார்ட்கட்டோடு சொல்கிறதுனால டைம் வந்து அதிகமாக எடுக்குது, ஆனால் வந்து மறக்காது, எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து மறக்காது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள், சரிங்களா, படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் சொல்கிறோம் இல்லையா, பிரம்மா, சரிங்களா. விஷ்ணு, சிவன், படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்கிறோம் இல்லையா, தொழில்கள். அதே மாதிரி பிரம்மா, பிரம்மா தான் என்ன பண்ணுவார், படைப்பர், ஓகேங்களா. அப்போ படைத்தல். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். வனப்பு அழகு. நெடி அப்படின்னா நாற்றம், சரிங்களா. நெடி அப்படின்னா நாற்றம், ஓகேங்களா. நெடி அப்படின்னா நாற்றம். பூரிப்பு மகிழ்ச்சி. மழலை அப்படின்னா குழந்தை. மேனி அப்படின்னா உடல், இது எல்லாம் தெரியும். அடுத்து பாருங்க, வன்கீரை அப்படின்னா வன்மை அப்படின்னா என்னது வளமையான, சரிங்களா. அப்போ வளமான கீரை. பரி அப்படின்னா குதிரை. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. முட்டைப்போ, முட்டைப்போ அப்படின்னா என்னது முழுதாக சென்று. கால் அப்படின்னா வாய்க்கால், குதிரையின் கால், ஓகேங்களா. வாய்க்கால், குதிரையின் கால். இது பாருங்க, இது வந்து கீரை பாத்தி அந்த லெசனில் வந்து இருக்கும், சரிங்களா. அந்த குதிரை கீரை வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மறித்தல் அப்படின்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், ஓகேங்களா. எதிரிகளை தடுத்து தாக்குதல்ங்கிற பொருள் இருக்கு, மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. மாறி அப்படின்னா மலை, இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, மாறி மலை, சரிங்களா. மடமகள், ஓகேங்களா. திரும்ப திரும்ப பாருங்க, சொல்லும் பொருளும்ல எத்தனை லெசன்ல திரும்ப வந்திருக்குன்னு. மடமகள் அப்படின்னா மட அப்படின்னா இளமகள், ஓகேங்களா. மட அப்படின்னா இளமகள், மாற்றி எழுதிடக்கூடாது. மடமகள், இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மடமகள் அப்படின்னா இளமகள். அடுத்து பாருங்க, வறந்திருந்தனா வறண்டிருந்த.
புகாவாக அப்படின்னா உணவாக. புவ்வா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உணவு. சரிங்களா? புவ்வா அப்படின்னா உணவு. அப்போ புகாவாகனா உணவாக. முன்றில் நல்கினால்னா கொடுத்தால். ஓகேங்களா? நல்கினால்னா கொடுத்தால். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம். சரிங்களா? முன்றில் அப்போ முற்றும். இங்கே பாருங்க, முன்றில் அப்படின்னா முன்னாடி. அப்போ வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணை. சரிங்களா? இங்கே வீட்டை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குழி. குழி அப்படின்னா இது நில அளவை பெயர். ஒரு குழி 2 குழின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு குழி 2 குழி தென்னந்தோப்புல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு குழியில் போட்டிருக்காங்க, 2 குழியில் போட்டிருக்காங்க. அப்போ நில அளவை பெயர். அடுத்து பாருங்க, ஜான். 1 ஜான் 2 ஜான். நில இங்கே பாருங்க, குழி அப்படின்னா நில அளவை பெயர். ஜான்னா நம்ம கையிலே என்ன பண்ணுவோம்? கையை நீட்டி நீட்டி அளப்போமா? அப்போ நீட்டல் அளவை பெயர். குழினா நில அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். தென்னமரம் நிலம் அப்படி ஞாபகம் வந்துடும். ஜான்னா இந்த கையை ஜான் வச்சு நீட்டி நீட்டி கையில் அப்படி நீட்டி தானே ஜான் வைப்போம். அப்போ நீட்டல் அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல். ஓகேங்களா? மணி அப்படின்னா நெல்மணி. நெல்மணியை வந்து எதை சொல்லுவோம்? நல்லா முற்றிய நெல்லை தான் வந்து நம்ம மணின்னு சொல்லுவோம். சீலை. சீலை அப்படின்னா புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி. அதை தான் வந்து மடையை திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? வயலுக்கு தண்ணி பாய்ச்சறது, நீர் வரும் வழி. கழலுதல், உதிர்தல். கழலுதல் அப்படிங்கிறது கலண்டுருச்சு, உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கழலுதல் அப்படின்னா உதிர்தல். சும்மாடு. பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சொருள். ஓகேங்களா? ஏதாவது சும்மாடு இந்த கூடையில் ஏதாவது இந்த காய்காரவங்க இவங்க விற்றுட்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா தலையில் ஒரு சும்மாடு வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கட்டட வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அப்படி தான் ஒரு சும்மாடு வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த சட்டியை வச்சு அந்த செங்கல் மண்ணெல்லாம் சுமப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து சும்மாடு. அடுத்து பாருங்க, வையம் அப்படின்னா உலகம். வெய்ய அப்படின்னா வெயில் அப்படி ஞாபகம் வந்துடும். அப்போ வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். திருமால்னால என்ன வரும்? அந்த சுடர் ஆழி அப்படி ஞாபகம் வந்துடும். திருமால் சுடர் ஆழி. ஓகேங்களா? அடுத்து இடர் ஆழி அப்படின்னா இடர்னா உங்களுக்கு என்னது? துன்பம் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இடர் அப்படின்னா துன்பம், ஆழி அப்படின்னா கடல். அப்போ ரெண்டையும் பிரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பொருள் வந்து புரிஞ்சிடும். இடர்னா துன்பம், ஆழி அப்படின்னா கடல். அப்போ இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல். சொல் மாலை அப்படின்னா பாமாலை. மாலை. ஓகேங்களா? சொல் மாலை பாமாலை. தகலி. தகலி அப்படின்னா அகல் விளக்கு. இதுவும் தெரியும். ஞானம் அறிவு. நாரணன். நாரணன் வந்து நம்ம யாரை சொல்லுவோம்? திருமாலை தான் வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்க, வித்து விதை. சரிங்களா? வித்து அப்படின்னா விதை. இதுவும் தெரியும். எண்ணெய் வித்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? விதை. வித்து அப்படின்னா விதை. ஈன அப்படின்னா பெரு. ஈனை அப்படின்னா பெற. ஈ அப்படின்னா ஈதல்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஈன அப்படின்னா பெற. நிலன் நிலம். சரிங்களா? ஒன்னே ஒன்று தான் வித்தியாசம். நிலன் நிலம். களை வேண்டாத செடி. இந்த களை வேற, குண்டுலா வந்து அது வேற. சரிங்களா? அதே மாதிரி சிறப்புலா வந்து அது வேற. ஓகேங்களா? இது வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா மயங்கொலிகளில் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? களை வேண்டாத செடி. பைங்கூழ். பைங்கூழ் அப்படின்னு என்னது? பசுமையான பை. இங்கே பாருங்க, பை அப்படின்னு என்னது? பசுமை. அப்போ கூழ் அப்படின்னா பயிர், பசுமையான பயிர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வங்கூழ் அப்படிங்கும்போது என்ன பார்த்தோம்? வங்கூழ் அப்படிங்கும்போது காற்றுன்னு பார்த்தோம் இல்லையா? இளம் காற்றோ தென்றல் காற்றோ அது வந்துச்சு இல்லைப்பா? வங்கூழ் அப்படின்னா காற்று. அதானே பார்த்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, கிளியர் பண்ணிடுவோம் சந்தேகம் வந்து. வங்கூழ் அப்படின்னா காற்று, கூழ் காற்று. ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இதில் வந்து பைங்கூழ். பைங்கூழ்னாலே பசுமை ஞாபகம் வந்துடும். அப்போ பசுமையான பயிர். ஓகேங்களா? வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல். வன் சொல், இன் சொல், வன் சொல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல். வன்மையான சொல் கடுஞ்சொல். சாந்தம் அமைதி. சாந்தம்னா அமைதின்னு தெரியும். மகத்துவம் அப்படின்னா மகத்துவம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த. ஓகேங்களா? மகத்துவம்னா சிறப்பு. பேதங்கள்னா வேறுபாடுகள். சரிங்களா? சாதி பேத வேறுபாடு இல்லாமல் சொல்கிறோம் இல்லையா? அப்போ சாதி பேத அப்படிங்கும்போது பேதங்கள் வேறுபாடுகள். தாரணி உலகம். பாருங்க எத்தனை தடவை அந்த உலகம் அப்படிங்கிறத பாருன்னு கொடுத்துருக்காங்க, தாரிணின்னு கொடுத்துருக்காங்க, மேதினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தத்துவம் அப்படின்னா உண்மை. ஓகேங்களா? தத்துவம் அப்படின்னா உண்மை. இரக்கம் கருணை. அடுத்து பாருங்க, நிரந்தரம். காலம் முழுமையும். நிரந்தரமாக நீ வந்து என்ன பண்ணணும்? என் கூடவே இருக்கணும். இல்லைன்னா நிரந்தரமாக இந்த வேலை வந்து எனக்கு வந்து கிடைக்கணும், காலம் முழுவதும் எனக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிரந்தரம்னா காலம் முழுமையும். வைப்பு அப்படின்னா நிலம். எவ்வளவு நிலம் நீ வந்து வச்சிருக்க, எவ்வளவு நிலம் உங்ககிட்ட இருக்கு வச்சிருக்கு. அப்போ வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. அடுத்து பாருங்க, வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. வன்மை. 3 சுழி நா வந்தா வேற, 2 சுழி இன் வந்தா வேற. ஓகேங்களா? இப்போ 3 சுழி இன் கொடுத்துருக்காங்க. வன்மை அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். ஓகேங்களா? இசை அப்படின்னா புகழ். தொல்லை அப்படின்னா பழமை, துன்பம். துன்பம் அப்படிங்கிறது தெரியும், பழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்ந்துள்ள களி அப்படின்னா என்னது? இருள். ஓகேங்களா? அடுத்து விசும்பு. சரிங்களா? நிலம் நீர் காற்று ஆகாயம் சொல்கிறோம் இல்லையா?
நிலம் நீர் காற்று விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் எதில் வரும்? தொல்காப்பியத்தில் வரும் இல்லையா? இப்போ விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, சரிங்களா? ஏதாவது வந்து கலரில் வந்து கலந்து கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? மயக்கமாயிருவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்காக மட்டும்தான். இருதிணை உயர்திணை அக்ரிணை. வளாமை அப்படின்னா வந்தது தவறாமை, ஓகேங்களா? வலுநிலை வளாநிலை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வளா அப்படிங்கும்போது தவறாமை. மரபு அப்படின்னா மரபு, சரிங்களா? மரபு சார்ந்த வழக்கமாக நாங்கள் இதைத்தான்ப்பா பண்ணிட்டு இருக்கோம் காலங்காலமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மரபு அப்படின்னா வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், சரிங்களா? திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். திரிஞ்சு வரும். தோன்றல், திரிதல், கெடுதல். விகாரத்தில் என்ன பண்ணுவோம்? திரிதல் விகாரம்ல படிச்சிருப்போம் இல்லையா? மாறுபட்டு, அந்த எழுத்து மாறுபட்டு வரும். அடுத்து செய்யுள் அப்படின்னா பாட்டு. அந்த நான் இப்போ தான் சொன்னேன், சொல்லும் பொருளும் வந்து எதில் கொடுத்துருந்தாங்க? ஒவ்வொரு செய்யுள்லையும் அந்த பாடலுக்கு கீழே வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும் போதே? அப்போ செய்யுள் அப்படின்னா பாட்டு. தலால் அப்படின்னா தழுவுதல். தலால் நீங்கள் அல்லு வந்திருக்கோடனே நீங்கள் ஆப்போசிட்னு நினச்சிடாதீங்க. தலால் அப்படின்னா தழுவுதல், ஓகேங்களா? பயன்படுத்துதல். தலால் அப்படின்னா தழுவுதல். இதுலேயும் வந்து அல் வந்திருக்கு, அதுலேயும் வந்து அல்னு முடிஞ்சிருக்கு. ஐம்பால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். அடுத்து பாருங்க, தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் அப்படின்னா இரக்கம். முழவு இசைக்கருவி. நன்சை, ஓகேங்களா? முழவு அப்படின்னா இசைக்கருவி. பயிலுதல் படித்தல். நாணம் அப்படின்னா வெக்கம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல், சரிங்களா? செஞ்சொல் அப்படிங்கிறது திருந்திய சொல், சரிங்களா? செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். நன்சை புன்சை. நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். இதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளம் இருந்தால் தான் பயிர்கள் வந்து என்ன ஆகும்? நல்லா வந்து வளரும், சரிங்களா? அப்போ நிறைய நீர் இருந்தால் தான் பயிர்கள் வந்து நல்லா வளரும். இதுவும் நாவரிசை, இதுவும் நாவரிசை, அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், புன்சை அப்படின்னா நன்சைக்கு ஆப்போசிட்டு, குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். இதுவும் லெசனில் வந்து படிச்சிருப்பீங்க. வள்ளைப்பாட்டு, ஓகேங்களா? முழவுக்கேற்ப வள்ளைப்பாட்டு பாடுதல் வந்து நம்ம அந்த பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டுக்கேற்ப என்ன பண்ணுவாங்க? ஆமாம், கரெக்டு தான். முழவை வந்து மீட்டுறது. வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முகில் அப்படின்னா மேகம், ஓகேவா? முகில் அப்படின்னா மேகம். இன்னும் வந்து நிறைய வந்து இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போயே வந்து 42 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? பார்ட் 2ல் வந்து மீதியை வந்து நம்ம பார்க்கலாம், ஏன்னா ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், முகில் அப்படின்னா மேகம், ஓகேங்களா? கார் மேகம், கார் முகில் சொல்கிறோம் இல்லையா? கார் அப்படின்னாலும் மேகம் தான், முகில் அப்படின்னாலும் மேகம் தான், ஓகேங்களா? அடுத்து விண்ணம் அப்படின்னா சேதம். வின்னர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல் என்ன பண்ணுவார்? சேதப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ விண்ணம் அப்படின்னா சேதம். கெதி கலங்கி, மிக வருந்தி. கெடி கலங்கி அப்படின்னா கெதி கலங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ மிகவும் வருந்தி, ரொம்பவே வந்து என்னது? வருத்தப்பட்டு. சம்பரமுடன் அப்படின்னா முறையாக, சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சம்பரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம் அப்படின்னா கூட்டம், சரிங்களா? கூட்டத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சேகரிக்கணும். கூட்டத்தை சேகரிங்க. வாகு அப்படின்னா என்னது? தலையில் வந்து நேர் எடுக்கும்போது வாகை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சரியாக வந்து எடுக்கணும். இப்போ வாகு அப்படின்னா சரியாக. ஷார்ட்கட் இதெல்லாம். காலன் அப்படின்னா யமன் அப்படிங்கிறது தெரியும். மெத்த அப்படின்னா மிகவும். நீ என்ன மெத்த படிச்சுட்டேங்கிற திமிரில் இருக்கியா? அப்போ மெத்த அப்படிங்கும்போது மிகவும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காங்கேய நாடு. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று தான் என்னது? காங்கேய நாடு, சரிங்களா? அடுத்து தீர்வன. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. தீர்வன அப்படிங்கும்போது நீங்குபவை. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன, ஓகேங்களா? திறத்தன தன்மையுடையன. உபசமம் அடங்கி இருத்தல். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க? உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அடங்கி இரு, உபசமம் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உபசமம் அப்படின்னா என்னது? அடங்கி இருத்தல், ஓகேங்களா? உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். நிகழ் இகழும். ஒளி பொருந்திய. நிழல் இகழும், சரிங்களா? நிகழ்னு சொல்லிட்டேன், சாரி. நிழல் இகழும். இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நிழல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நிழல் வந்து என்னப்பா? இப்போ வந்து ஒரு லைட்டு வெளிச்சம், அந்த ஒளியில தான் நான் என்ன பண்ணுவோம்? அந்த லைட்டு வெளிச்சத்தில் தான் அந்த வந்து என்ன தருவோம்? நிழல் தருமா? அப்போ ஒளி பொருந்திய இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட நிழல் வந்து தெரியும். அப்போ நிழல் இகழும், ஓகேங்களா? அடுத்து பேர்தற்கு, அகற்றுவதற்கு. இது என்ன? இந்த கல்லையெல்லாம் பேத்து எடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? பேத்து எடுங்க. அப்போ பேத்து எடுங்கும் போது பேர்தற்கு, அகற்றுவதற்கு. திரியோக மருந்து. திரி அப்படின்னா என்னது? 1 2 3 3,
3 3. அப்போ 3 யோக மருந்து. ஓகேங்களா? திரிகடுமம் நம்ம படிச்சிருப்போம். சுக்கு மிளகு திப்பிலி. பாருங்க, திரியோக மருந்து 3. திரி அப்படின்னா என்னது? இங்கிலீஷில் 3ன்னு சொல்லுவோம், தமிழில் 3. ஓகேங்களா? அப்போ திரியோக மருந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தெளிவு அப்படின்னா நற்காட்சி. நல்லா தெரியுதுப்பா, நல்லா தெளிவாக காட்சி தெரியுது, அப்போ நற்காட்சி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கூற்றவா என்ன பண்ணுவோம்? கூற்றவா அப்படின்னா ஒவ்வொரு பிரிவாக வந்து என்ன பண்ணுவோம்? பிரித்து பிரித்து வைப்போம். அதான் கூறாக வந்து என்ன பண்ணுவோம்? பிரித்து பிரித்து வைப்போம். அதான் வந்து கூற்றவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே, பூண்டவளேன்னு சொல்கிறோம் இல்லையா? அணிகலன்களை பூண்டவளே, அதான் வந்து பூனாய். பிணி அப்படின்னா நோய் துன்பம் சொல்கிறோம் இல்லையா? பிணி அப்படின்னா நோய் துன்பம் அதெல்லாம் சொல்லுவோம். ஓறுதல் அப்படின்னா நல்லறிவு. சரிங்களா? நல்லறிவு. ஓரறிவு முதல் 6 அறிவு முறை என்ன பண்ணுவார்? வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். அப்போ ஓர்னாலே அறிவு ஞாபகம் வந்துடும். ஓர்தல்னா நல்லறிவு. பிறவார் அப்படின்னா பிறவார். பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். நித்தம் நித்தம். நித்தம் நித்தம்னா நிதம் நிதம், நாள்தோறும். மட்டு அப்படின்னா என்ன பண்ண நமக்கு எப்போ வந்து மட்டு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பசிக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? சாப்பாடை சாப்பிடணும். அதை விட்டுட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காண்டி நம்ம பேசாமல் என்ன பண்ணணும்? ஒரு அளவு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அப்போ மட்டு அப்படின்னா அளவாக வந்து சாப்பிட்றது. மட்டு. இது மட்டும் எனக்கு போதும்ப்பா, 2 இட்லி எனக்கு போதும்ப்பா, 4 இட்லி மட்டும் எனக்கு போதும்ப்பா. அப்போ மட்டு அப்படின்னா அளவு. ஓகேங்களா? அளவு. அடுத்து சுண்ட அப்படின்னா நன்கு. நன்கு பசித்த பின் தான் நம்ம என்ன பண்ணணும்? உணவை வந்து உண்ணணும். அப்போ சுண்ட பசித்த பின் என்ன பண்ணணும்? நன்கு பசித்த பின் சாப்பிடணும். சுண்ட அப்படின்னா நன்கு. வையம் அப்படின்னா உலகம். சரிங்களா? பாருங்க, உலகம் அப்படிங்கிற சொல்லுக்கு எத்தனை வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மேதினி, பாரு, தாரணி, வையம். பேணுவையல் அப்படின்னா பாதுகாத்தல். பேணி காத்தல் அப்படின்னா பாதுகாத்தல்ங்கிற பொருள். திட்டு முட்டு, அது வயிறுக்கு முட்டை நீ சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுவ? அப்புறம் செரிமானம் இல்லாமல் திட்டு முட்டு ஆடி போயிடுவேன் அப்படிங்கிற பாடல் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. திட்டு முட்டு அப்படின்னா தடுமாற்றம். சரிங்களா? தடுமாற்றம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தடம் அப்படின்னா அடையாளம். இது எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? ஏதாவது வந்து எவிடன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா, தடம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி நிறைய சினிமா படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடையாளம். இப்போ யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அடையாளம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? தடம். அதான். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. அகம்பாவம், ஆணவம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? செருக்கு. இது பாருங்க, பண் அப்படின்னா இசை அப்படிங்கிறது தெரியும். கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. ஓகேங்களா? அடுத்து மத வேலங்கள். மத வேலம் அப்படின்னா யானை. ஓகேங்களா? வேலம் அப்படின்னா யானை. அடுத்து பாருங்க, முரளும். அப்போ மத வேலங்கள் அப்படிங்கும்போது மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். முரளும் அப்படின்னா முழங்கும். ஓகேங்களா? சிங்கம் முழங்கும் படிச்சிருப்போம் இல்லையா? முரளும் அப்படின்னா முழங்கும். ஓகேங்களா? முரளும்னாலும் முழங்கும்னாலும் ஒன்று தான். அப்போ முரளுங்கிறது பொருள் என்னது? முழங்கும். பலவை அப்படின்னா வேய் அப்படின்னா மூங்கில். சரிங்களா? வேய் அப்படின்னா மூங்கில். இப்போ பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். அப்போ பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து என்ன ஆகும்? கனியாகி அதுக்கப்புறம் தான் வந்துச்சு காய் வந்து ஃபஸ்ட்டு காய் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து கனி வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கனியை தான் என்ன சொல்கிறோம்? பழம்னு சொல்கிறோம். அப்போ வந்து முதிர்ந்த. வேய் அப்படின்னா மூங்கில். அப்போ பலவை முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அளந்தவர். அளந்தவர் அப்படின்னா வறியவர். ஓகேங்களா? அளந்தவர்னா வறியவர். கிளை அப்படின்னா உறவினர். செரா அமை அப்படின்னா வெறுக்காமை. ஓகேங்களா? செரா அமை அப்படின்னா வெறுக்காமை. ஓகேங்களா? 2 பேர் என்ன பண்ணுறாங்க? சேராம. ஓகேங்களா? சேராமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வெறுத்து போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் சேரலை அப்படின்னா வெறுத்து போயிடுவாங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் சேராமல் இருந்தாங்க அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சு என்னது சேராமல் இருந்தாங்க அப்படின்னா வெறுத்து போயிடும். வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். ஓகேங்களா? நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். யாராவது உங்களை வந்து சும்மா கையை வச்சு இப்படி நோண்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுவீங்க? பொறுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. பொறுமை மீறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து காட்டுவீங்க. அப்போ நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். பகைவர் தான் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? போற்றவே மாட்டாங்க. அப்போ போற்றார் அப்படின்னா பகைவர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். ஓகேங்களா? மேதை அப்படின்னா என்னது? மேதை என்ன சொன்னோம்? மேதை வந்து என்னப்பா சொன்னோம்? அறிவுடையவர்கள் தான் வந்து அந்த ஏதாவது விஞ்ஞானிகள் இந்த மாதிரி இருக்கவங்கள மேதை அப்படின்னு சொல்லுவோம். பேதை அப்படின்னா அறிவற்றவர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
மர ஆமை அப்படின்னா மறவாமை. இங்க என்னது செராமை அப்படின்னா வெறுக்காமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க பாருங்க செராமை அப்படின்னா சேரலை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வெறுப்பாய். 2 பேர் பிரிஞ்சு தனியாக போய் அவங்க ஒரு வீட்டில் இவங்க ஒரு வீட்டில் சேராமல் இருந்தாங்க அப்படின்னா வெறுத்து போயிடுவாங்க. இங்கே மறாமை அப்படின்னு என்னது மறக்காம. சரிங்களா, 2 பேர் பிரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மறக்காம இருக்கணும். அதான் மறவாமை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்காக மட்டும்தான். பொறை அப்படின்னா பொறுமை. ஓகேவா, அடுத்து பாருங்க. வாரி அப்படின்னா வருவாய். வருமானம் என்னது, வாரி வாரி வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரி அப்படின்னா வருவாய். வைகுக அப்படின்னா தங்குக. வைகுக அப்படின்னா தங்குக. எஞ்சாமை குறைவின்றி. எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. அடுத்து முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இன்றி. ஓகேங்களா, முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இன்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டம் இன்றி. ஓகேங்களா, ஒட்டாது அப்படின்னா வாட்டம் இன்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இன்றி. ஓகேங்களா, முட்டு தட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒட்டாது அப்படிங்கும்போது வாட்டம் இன்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகுக தங்குக. ஓதை ஓசை. இங்கே ஓதை இங்கே இருக்குது, ஓசைன்னு இருக்குது. வெறியி அஞ்சி. ஓகேங்களா, வெறியி அஞ்சி அளபடையில் வந்து எடுத்துக்காட்டில் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா, வெறியி சொல்லிசை அளபடையில் வரும். ஓகேங்களா, அடுத்து யானர் அப்படின்னா புது வரவாய். யாண்டு அப்படின்னா எங்குன்னு அர்த்தம். யானர் அப்படின்னா புது வரவாய். ஓகேங்களா, யாண்டு அப்படிங்கிறது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். யானர் அப்படின்னா புது வரவாய். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இப்போயே 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் பாதி இருக்கு. நம்ம மீதி இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, 1 ஹவருக்கு மேலே போயிட்டாலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதியிலே வந்து கட் பண்ணிடுறாங்க. அவங்கள இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எல்லாமே இதில் தான். எதில் மார்க் வருமோ அதை பார்க்காம விட்டுருவீங்க. சரிங்களா, அதனால் அதில் தான் வந்து உங்களுக்கு மார்க்கே வந்து போகும். சரிங்களா, நான் ஷார்ட்கட்டோட சொன்னனால தான் வந்து லேட் ஆயிடுச்சு. சும்மா அப்படியே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிருந்தால் 1 ஹவரில் எல்லாத்தையும் வந்து முடிச்சிருக்கலாம். ஷார்ட்கட்டோட சொன்னதுனால தான் வந்து லேட் ஆகுது. நான் ஷார்ட்கட்டோட சொன்னனால உங்களால் வந்து எதையுமே வந்து மறக்க முடியாது. நீங்கள் அதை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து 2 தடவை 3 தடவை வந்து நீங்கள் கேட்டாலே போதுமானது. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.